ஒரு ஜாதகத்தில் கேது பாதிக்கப்பட்டிருக்கு. கேது முடக்காய் இருக்கார். முடக்க நட்சத்திரத்தில் கேது நிற்கிறார், இல்லை சூரியனோட கேது இருக்கார், இல்லை குருவோட நட்சத்திரத்தில் கேது இருக்கார் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு பிரம்மாண்டமாக ஏதோ நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் புஷ்ஷுன்னு மொத்தமாக காணாமல் போயிடும். எல்லாம் 90% நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மீதி 10% அதில் ஃபில் ஆகாமல் அவருடைய செயல்கள் நிற்கும். யோசனையில் பிரம்மாண்டமாக வரும். அவர்கள் செயல்பாடுகளில் போய் இப்போ பண்ணும் பொழுது அது அவ்வளோ வராது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக மேப் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது அது வராது. அந்த மாதிரி கேது இருந்தால் நீங்கள் பசுமாட்டுக்கு கோதுமை தவிடு வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்து, அல்லது கோதுமை உணவுகள் நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கோதுமை உணவுனா சப்பாத்தி பூரியெல்லாம் மாடு சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம கோமடத்தில் இருக்கிற பசு சப்பாத்தி எல்லாம் சாப்பிடும். கோதுமை மாவு அல்லது கோதுமை தவிடு வாங்கி பசுமாட்டுக்கு சூரியன் புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் என்றால் அந்த நட்சத்திரத்தன்றோ அல்லது கேது நிற்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நீங்கள் அல்லது கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலனை கொடுத்தா உங்களுடைய செயல்பாடுகள் யோசனையில் மட்டுமில்லாமல் செயலுக்கும் வரும்.